எந்த நாட்டுக்கு போனாலும் சவுண்டு வந்து ஆமாட்டாங்க கொலவை போடுறது. துபாய் மெட்ரோவில் இருந்து இன்றைக்கி நம்மளுடைய பயணம் துபாய் அட்லாண்டிஸ் நோக்கி. கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்குது. எல்லாருமே துபாயில் அங்கங்கே வெவ்வேறு இடங்களில் நடக்கிற ஃபயர் ஒர்க்ஸை பார்க்குறதுக்காக மெட்ரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல நாட்டை சேர்ந்த ஆண் பெண் எல்லாருமே ஒன்றா பயணிக்கக்கூடிய ஒரு இடம் மெட்ரோ. 10 மீட்டர் இடைவெளி விட்டே இருக்கணும். அது எல்லாருக்குமே நல்லது. துபாய் மீடியா சிட்டி போகலாம். துபாய் மெட்ரோவில் இருந்த இடத்துல நம்ம துபாய் ட்ராம்க்கு நம்ம மாறி இருக்கோம். மெட்ரோவுக்கும் ட்ராமுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது. என்ன ஒன்று, இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லக்ஸரியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மெட்ரோவில் கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இந்த ட்ராமில் வந்து என்ன ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது அப்படின்னா, இடையில நம்ம ஊரில் குல்ஃபி ஐஸ் வைக்கிற மாதிரி மணி அடிச்சுக்குவாங்க, டிங் டிங். ட்ராமில் ட்ராவல் பண்ணது இட் வாஸ் லுக்கிங் லைக் ட்ராவலிங் இன் யூகே. வின்டர் சீசனால் ஜாக்கெட் போட்டிருக்கோம். பேக்ரவுண்டில் எல்லாமே பார்த்தா பிரிட்டிஷ் மாதிரியே தான் இருந்துச்சு. மாடல் ஆஃப் தி துபாய் பாம். ட்ராம் எப்படி ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மாடல் பண்ணியிருந்தாங்க. சர்வீஸ் வர எலக்ட்ரிக் பாம்புக்குள்ளே தூங்க வேண்டியது. ட்ராம்ல இருந்து இறங்கி அடுத்து ட்ராவல் பண்ண போகிறது மோனோ ரயில். மோனோ ரயில் உண்மையிலே ஒரு பார்க்குறதுக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தாங்க செட்டிங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. குஷன் சீட்டு, அதில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸுமே வெரி லிமிட்டட். எல்லாமே ஒரு 80% பிரிட்டிஷ் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பார்க்குறதுக்கு பைலட்ஸ் மாதிரி இருக்காங்கல்ல, பைலட்ஸ் கிடையாது, அவங்களுமே பேசஞ்சர் தான். ஐ திங்க் சைனீஸ் ஃபேமிலி. வரப்போகிறது மகிழ்மதி நகரம். துபாயோடைய அட்லாண்டிஸ் பில்டிங்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்று அடுத்து பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரு வாவான எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலேயே அந்த நைட் டைமுக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே பக்கா செட்டிங்ஸு.
போட்டில் இருந்தே ஃபயர் ஒர்க்ஸ்லாம் பார்க்குறதுக்காக நிறைய போட் வந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அது அந்த லைட்டிங் செட்டப்போடு பார்க்குறது அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க. உண்மையிலேயே தூரத்தில் இருக்க துபாய் ஐ. Your attention please. This train terminates at the next station. ட்ராம்லேருந்து இறங்கி துபாய் அட்லாண்டிஸை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே இங்கே ரோட் சைடு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. மாப்பிள்ளை பொண்ணை அலங்கரித்து பார்த்துருக்கோம், ஆனால் மரத்தையே அலங்கரித்து வச்சுருந்தாங்க. இந்த லைட்டிங் செட்டப்பு பேரிச்ச மரம் எல்லாமே மின் ஒளியில் ஜொலிச்ச மேனிக்கு இருந்துச்சு. அதை அப்படியே ரசிச்சுக்கிட்டே ஆண்டுவே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். சில்லுன்னு காற்று வேறு, ஜாலியான ஒரு வைப்புங்க அது. நடுக மக்கள் எல்லோரும் பரவச நிலையில் இருந்ததே காண முடிஞ்சுச்சு. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரபட்சம் இல்லாமல் எல்லா மரத்துக்குமே அலங்கரித்து வச்சுருந்தாங்க. மரங்களுக்கே இவ்வளோ அலங்கரிப்புனா மாளிகைக்கு கேட்கவா வேணும். மாளிகையுடைய ஆரம்ப புள்ளியில் இருந்தே மக்கள் எல்லாருமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வழிநடுக எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. வந்திருந்த எல்லாருடைய முகத்துலேயுமே ஒன்று பார்க்க முடிஞ்சுங்க, அந்த ஒரு பிரகாசம், அந்த ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துருக்காங்க. இனிஷியலாக லேசர் ப்ரொஜெக்ஷன் போட்டிருந்தாங்க. சைடில் ட்ரோன் ஷோவும் ஸ்டார்ட் ஆகிடுது. எந்த நாட்டுக்கு போனாலும் சவுண்டு வந்து காமன் தாங்க, கொலவை போடுறது. பாரம்பரியப்படி மகிழ்ச்சி பொங்கலோ பொங்கலுமோ, ஆனால் மேற்கத்திய நாடுகளில் மகிழ்ச்சினாவே ஷாம்பைன் பாட்டில் ஓப்பன் பண்ணுற மாதிரியே. அரண்மனைக்கு முன்னாடி ரோடு, அதுக்கப்புறம் அந்த பாறைகள்லாம் குடிச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல். அரண்மனைய ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் இதெல்லாம் போட்டு அங்கேயுமே ஃபயர் ஒர்க்ஸ் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஃப்ரண்ட் வியூவோட பேக் வியூவில் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த க்ரௌடோட எரப்ஷன், அவங்களுடைய சவுண்டு, அந்த வைபே வேறுங்க. ஸோ இங்கே வந்து லிமிட்டடாக தான் ஆடியன்ஸ் இருந்தாங்க. பட் இங்கே வந்து சைட் சீயிங் நல்லா இருந்துச்சு. பட் பேக் சைடில் அந்த வைப் பயங்கரமாக இருந்துச்சு.
மற்றவங்களுக்கு கஷ்டம் தராத எல்லா நாளுமே கொண்டாடப்பட வேண்டிய நாட்கள் தாங்க. புத்தாண்டு மட்டும் இல்லை, எல்லா நாளுமே நம்மளுக்கு புதிய நாள் தான். மற்றும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். இது என் கண்ணில் படும், உங்கள் மனதை தொடும் ராஜா டைரிஸ்.